கேரளாவில் மகாராஷ்டிர வங்கியில் மேலாளராக பணியாற்றிய ஜெயக்குமார் என்பவர் போலி நகைகளை தயாரித்து மோசடி செய்த வழக்கை அம்மாநில போலீசார் விசாரித்து வரக்கூடிய நிலையில் திருப்பூரில் உள்ள டிபிஎஸ் வங்கி கிளைகளில் நண்பர் உதவியுடன் ஜெயக்குமார் அடகு வைத்த 5 கிலோ 300 கிராம் தங்க நகைகளானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இது குறித்தான விவரங்களோடு இணையவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பூபதி. வணக்கம் பூபதி, விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம் கௌதமி. அதாவது கடந்த 2 நாட்களாக அந்த கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டம் வடகரை பகுதியில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா வங்கியில் நடைபெற்ற அந்த முறைகேடு தொடர்பாக திருப்பூரில் 2 டிபிஎஸ் வங்கி கிளைகளில் அந்த சோதனையானது நடைபெற்றது. இந்த சோதனை முடிவில், அதாவது இந்த சோதனைக்கு நேரடியாகவே அந்த மத ஜெயக்குமார் அப்படின்ற அந்த மேலாளரை அழைத்து வந்து இங்கு சோதனை செய்ததில் நேற்றைய தினத்தை பொறுத்தவரை 4.6 கிலோ தங்கமானது அந்த புஷ்பா தியேட்டர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த டிபிஎஸ் வங்கி கிளையில் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து இன்றைய தினத்தை பொறுத்தவரை அந்த காங்கேயம் சாலையில் இருக்கக்கூடிய, அதாவது டிஎஸ்கே பகுதி உள்ளது, அந்த பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய அந்த டிபிஎஸ் வங்கியில் சுமார் 900 கிராம் தங்கம் என மொத்தம், அதாவது 5 கிலோ 300 கிராம் தங்கத்தை இன்றைய தினத்தை வரை பறிமுதல் செய்து கேரள போலீசார் தங்கள் வசம் பெற்று சென்றுள்ளனர். தொடர்ந்து இன்னும் பல இடங்களில் இந்த தங்க நகைகள் வைக்கப்பட்டுள்ள வாய்ப்பு உள்ளதாக மீண்டும் விசாரணை தொடரும் என கேரளா காவல்துறை வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி பூபதி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.